ஓம் மகிஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோத்யாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய பதில், மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, அழுவது கூட யாருக்கும் தெரியாம அழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். காரணம், இந்த 7 சனி, அது குறிப்பா ஜென்ம சனி. இந்த ஒரு நேரத்துல 2025 முடிய போகிறது. இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 3 மாதத்தில் நடக்க போகின்ற 2 கிரகத்தினுடைய மாற்றத்தால் கண்டிப்பா உங்களுக்கு அன்பான உறவுகள் கிடைக்க போது, உங்களை புதியதொரு அந்தஸ்தில் ஆஸ்தியில் அமர வைக்கக்கூடிய உறவுகள் உருவாக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய நட்போ உறவோ தொடர்போ ஒரு உறவோ நிச்சயம் கிடைக்க போது இந்த ஒரு 3 மாதத்திற்குள்ள. அதுக்கு மிக முக்கிய காரணம் குரு பகவான். குருவானுடைய பயிற்சி. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் உங்க ராசிநாதன். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசாரம் பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் ஒரு உச்சம் அடைகிறார். உச்சம் அடைந்தால் மட்டுமல்ல, அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய மீன ராசியின் மீது பதியுது. அப்ப மீன ராசியின் மீது பதிகிறதுனால நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்த்த அன்பு, காதல், அந்நுண்ணியம், ஆதரவு உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து, உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து, நீங்கள் எதிர்பார்த்த நட்பு உறவிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க போதுங்க. ஸோ கண்டிப்பா இது உண்டு. புதிய புத்திர பாக்கியம் அல்லது வாழ்க்கை துணை அமைவதற்கு சான்சஸ் இருக்கு. வாழ்க்கை துணையோடு ஒன்று இணைவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் உங்க ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வரக்கூடிய நவம்பர் மாசத்திலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இனிமே கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் கடமைகள் வேலையில கிடைக்கும். ஆணி அடிச்ச மாதிரி நிரந்தரமான ஒரு போஸ்ட், நிரந்தரமான ஒரு வேலை அப்படின்னு நீங்க அமர போறது உறுதி. நிரந்தரமான ஒரு தொழில், நிலையான ஒரு தொழில், நிலையான ஒரு வேலை கண்டிப்பா அமையும். அடிக்கடி வேலை மாற்றணுன்ற அவசியம் இருக்கு. ஆனா வேலை பளு அதிகமான முறையில் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. வேலை சுமை, பணிச்சுமை அதிகமான முறையில் தான் இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனி இல்லையா? கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது உடல் உழைப்பு. கோயில்கள்ல உளவார பணி செய்யுங்க. படியேறி சென்று சிவ வழிபாடு, மலை மீது இருக்கக்கூடிய சிவனுக்கு படியேறி சென்று வணங்குவது, குறிப்பிட்டு அந்த சிவனுக்கு தேவை அபிஷேகத்துக்கு தேவையான ஜலம் எடுத்துட்டு போறது, குறிப்பா அந்த ஜலத்துக்கு தேவையான குடங்கள் வாங்கி அதை நீங்க அன்பளிப்பாக கோயில்களில் சிவாலயங்களுக்கு கொடுக்கிறது, இதெல்லாம் மிக முக்கியமான பரிகாரமாக உங்களுக்கு அமையும். அப்படி செய்கின்ற பொழுது உங்களுடைய மன ரீதியான அழுத்தங்கள் நீங்குவதற்கு தேவையான உறவுகளை உதவியாக உங்களுக்கு அனுப்புவார் அந்த இறைவன். நிச்சயமான முறையில் கண்டிப்பா இந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.